பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிறேன். அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். என்னுடைய பிரதான கிருபை நம்மை தாங்கி நடத்தி வந்திருக்கிறது. எத்தனையோ பேர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இப்படியான ஆசீர்வாதமான செய்திகளை அளிக்க கர்த்தர் உதவி செய்து வருகிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்கு ஒரு சில அறிவிப்புகளை கொடுக்க விரும்புகிறேன். வருகிற சனிக்கிழமை 2வது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே மாத்தாண்டம் பகுதி ஜனங்களுக்காக வெட்டுமணி ஜங்ஷன் பாலத்துக்கு கீழாக இருக்கிற ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய கூட்டங்கள் நடைபெறும். உள்ளே வந்தவுடனே லெஃப்டில் ஒரு கூட்டம் நடக்கும். அதுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அங்கே பேராதீங்க. வலது பக்கமாக படியேறி மேலே வந்தால் நம்முடைய கூட்டம் நடைபெறும். அங்கே வாருங்கள். கூட்டத்தின் இறுதியிலே அடியார் உங்களுக்காக தனித்தனியாக எவ்வளோ நேரம் ஆனாலும் ஜெபிப்பேன். அது மாத்திரமல்ல, நல்ல சுவையான விருந்து உங்களுக்கு பரிமாறப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, வருகின்ற ஞாயிறு 2வது ஞாயிறாக இருக்கிறபடியினாலே காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் கூட நான் யாரெல்லாம் என்னை தனிமையில் சந்தித்து ஜெபிக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்காக காத்திருப்பது வழக்கம். மாதத்தில் ஒரே ஒரு நாள் நீங்கள் விரும்பினால் தாராளமாக வந்து சந்திக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லம் நம்முடைய மாளிகைக்குள்ளாக இருக்கிறது. அங்கே மிக சிறப்பான வசதிகள் அவர்களுக்காக குறைந்த கட்டணத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். 3 வேளையும் அவர்களுக்காக வரம்பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர்கள், கணம்பெற்ற குருவானர்கள் வந்து கூட்டங்களை நடத்துகிறாங்க. நல்ல சுவையான உணவு அவர்களுக்கு பரிமாறப்படுகின்றது. நல்ல தண்ணீர் வசதி, காற்றோட்டமான இடம், அருமையான ஒரு இடம். நீங்கள் முதியோர்களை வைத்திருப்பீர்கள் என்றால் ஆவிக்குரிய முதியோர் இல்லம் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வையுங்கள். அங்கே தங்கி வேலை செய்வதற்கும் ஆட்கள் நமக்கு தேவைப்படுறாங்க என்கிற செய்தியும் கூட உங்களுக்காக நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அங்கே தங்கியிருப்ப மக்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் யாருக்காவது பிறந்த நாள் வருகிறது, இல்லைன்னா கல்யாண நாள், மேரேஜ் டே, வெட்டிங் டே வருது, நினைவு நாள், தாத்தா பாட்டி நினைவு நாள் வருகிறதுனா அங்கே இருப்பவர்களுக்கு நீங்கள் விரும்பினால் உணவளிக்கலாம் என்பதையும் கூட தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 8ஆம் அதிகாரம் பாருங்கள், 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 8:26 முதல். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரையினருடைய நாட்டிலே சேர்ந்தார்கள். அவர்கள் தரையிறங்கின பொழுது நெடுநாளை பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கி நம்மனுமாய் இருந்து அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தார். கதரையினுடைய நாட்டுக்கு போகிறாங்க, புது இடத்துக்கு போகிறாங்க. அப்படி போகும்பொழுது அவர்களை ஒரு மனிதன் ஆண்டவரை சந்தித்தான் என்று நான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். இதற்கு முன்பு நான் தியானித்தோம். அவர்கள் கடலிலே பிரயாணப்பட்டார்கள். புயல் காற்று வந்தது. ஆண்டவர் நித்திரை செய்து கொண்டிருந்தார். இவங்க எழுப்பினோன்னு ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். இப்பொழுது அவர்கள் கடலிலே பிரயாணப்பட்ட காலங்கள் முடிந்து தரையிலே அவர்கள் பிரயாணப்படுறாங்க. கதரனியருடைய நாடுகள் என்று சொல்லி போட்ட இடத்துல அவங்க அப்படி கடல் கரையில் அவங்க பூமியில் அவங்க வசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு ஆபத்து வருகிறது. அங்கே பிசாசு பிடித்த ஒரு மனிதன் வந்தான் என்று நாம் காண்கின்றோம். அப்படி என்றால் கடலில் போகும்பொழுது புயல் காற்று வருகிறது, சுழல் காற்று வருகிறது, ஆபத்து வருகிறது. பூமிக்கு வந்துவிட்டால் ஒரு ஆபத்தும் இல்லை என்று நினைப்பதற்கு இல்லவே இல்லை. அங்கும் கூட ஆபத்து வேறு வடிவத்திலே வருகிறது. ஒரு பிசாசு பிடித்த மனிதன் வருகிறான்.
வந்து அவன் அவர்களை எதிர்கொண்டான், பயங்கரமானவனாக இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த பூமியில் நான் எங்கே சென்றாலும் சரி, எந்த ஊருக்கு சென்றாலும் சரி, எங்கே போய் கடையை வைத்தாலும், வியாபாரத்தை நாம் ஆரம்பித்தாலும் சரி, எங்கே படிக்க போனாலும் சரி, அங்கே ஆபத்துகள் காத்திருக்கின்றன. இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகமாக இருக்கிறதுனால ஆபத்து எங்கே போனாலும் வரும். அதனால் பிரச்சனையை கண்டு ஓடி போகிறதுக்கு எதுவுமே இல்லை. எங்கே வேலைக்கு போனாலும் அங்கே பிரச்சனை வரதான் செய்யும். அதனால் நம்ம இந்த இடத்த விட்டு அங்கே போயிடுவோமா, அங்கே போனால் நல்லா இருக்குமா, இங்கேருந்து போனால் அங்கே போனால் நல்லா இருக்குமா நினைக்கிறதுக்கு இல்லை. எனக்கு ஒரு குடும்பத்தாரை தெரியும், அவங்களுக்கு நல்லா போயிட்டு இருந்தாங்க வாழ்க்கை. 2 பேருக்கும் நல்ல வேலை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, நிறைய சம்பளம், ஒரு பெரிய வீட்டை வாங்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த சிஸ்டருக்கு அடிக்கடி கிட்ட சொப்பனங்களாகி அவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு, உடல்நலம் ரொம்ப ஒன்றும் பாதிக்கப்படல, தூக்கம் இல்லாமல் போய் ரொம்ப பிசாசு போராட்டம், பொறாமை பிடித்த மக்கள் செய்வினை வைத்தபடியினால ரொம்ப பிசாசு போராட்டத்தினால கஷ்டப்பட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, இந்த வீட்டுக்கு வந்ததுனால தான் இப்படி ஆகி போச்சு, நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு போகிறோம், இன்னொரு ஊருக்கு போகிறோம், இங்கே இருந்ததுனால தான் இவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்கள் விருப்பம், நீங்கள் எதனால செய்யுங்க. எனக்கு நன்றாக தெரியும் இவங்க வீடை மாற்றுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லன்னு சொல்லி நல்லா தெரியும். ஆனால் அவங்க இந்த வீட்டில் வந்ததுனால தான், என்றைக்கு இங்கே நாங்கள் குடி வந்தோமோ அதுக்கு பிறகு தான், இந்த இடத்துல தான் எங்களுக்கு பிரச்சனை வருதாங்க. வேற ஒரு இடத்துக்கு போயிட்டோன்னா என்ன சரியாயிரும். அதனால் இன்னொரு இடத்துக்கு போனாங்க. இந்த சொந்த வீட்டை விட்டுட்டு, பெரிய வீட்டை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போனாங்க, வாடகை வீட்டுக்கு போனாங்க. அங்கே போய் ஒரு வாரம் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், பிரதர் போயிட்டோம், நல்லா இருக்கிறோம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இங்கே ஒரு நல்ல பாஸ்டர் இருக்காருங்க, சர்ச்சுக்கு போகிறோம், ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கிறோம், இதை முதலே தங்க செஞ்சுருக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்படியா அப்படி சொல்லி கேட்டேன். அதுக்கு பிறகு அடுத்த வாரத்துலேருந்து மறுபடியும் பிரச்சனைகள். அதே போல் அவர்களுக்கு செட்ட சொப்புனாங்க, வீட்டில் யாரோ ஓடுறது மாதிரி சலங்கு சத்தம் கேட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு, ஐயோ இந்த இடத்துல நான் வந்தால் எல்லாம் மாறிட்டு நினச்சோம், இங்கே வந்தாலும் அதே பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னாங்க. இதில் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், இடம் மாறுகிறதுனால நமக்கு ஒன்றும் நடக்க போதில்லை. ஆண்டவர் தான் நமக்கு விடுதலை தர முடியும். சாத்தா அந்த இடத்து வீட்டுக்கு போயிட்டாங்கிறதுனால நம்மளை விட போகிறதில்லை, அவன் துரத்தி வந்துக்கிட்டு தான் இருப்பான். தூங்கும்போது தலைக்குள்ள தலைவாணிக்கு கீழே நிறைய பேர் பைபிளை வச்சுருக்காங்க, இன்னும் ஒரு சில அருவாலை போட்டிருக்காங்க, விளக்கமாற கட்டி தொங்க விட்டுருக்காங்க, அதனால பிசாசு வந்துடாமல் போயிடுமா. புரியுதுக்குரியவர்களே, ஏசப்பாவை கூப்பிட்டாதான் நமக்கு விடுதலை கிடைக்கும். அவர் உதவி செஞ்சாதான், அவர் நம்ம கூட இருந்தால் தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். இடம் மாறுறதுனால, வீடு மாறுறதுனால, வாசலை மாற்றுறதுனால, ஏதாவது ஒரு நல்ல கலர் இந்த கலரை போட்டால் வாழ்க்கை மாறாது. மக்கள் பாவம் துடிக்கிறாங்க, ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றம் வந்துடாதா, ஏதாவது ஒரு விதத்தில் அதிசயம் வந்துடாதான்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லைங்க, ஏசப்பா கூட இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கையில் நல்ல காலம் பிறக்கும். அவர் வந்தால் தான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். நம்ம வீடு, இந்த வீட்டில் வந்துட்டோம் பிரச்சனை, அந்த வீட்டில் போனால் இருக்காது, இந்த ஊரில் இருந்தால் பிரச்சனை, அந்த ஊரில் பிரச்சனை இருக்காது, இந்த பிஸ்னஸ் பண்ணி உனக்கு நஷ்டம் ஆகிட்டு அந்த பிஸ்னஸ் நீ பண்ணி, இல்லை, தேவனே நமக்கு அடைக்கலம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அப்படி நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம். கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கணுங்க, அவர் தான் நமக்கு மாற்றங்களை கொண்டு வர முடியும். இடம் மாறுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறத பார்க்குறோம். கடலில் இருக்கும்போது ஆபத்து வந்துச்சு, கதனரி நாட்டில் லேண்டுக்கு வந்துட்டாங்க, இங்கே ஆபத்து இல்லாமல் இருக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு பொல்லாத பிசாசு பிடிச்சி வரான், அவன் எல்லாரையும் அடிப்பான், அவனுக்கு கல்லால் காயப்படுத்துவான். அப்படி மனுஷன் மூலமாக அங்கே ஒரு ஆபத்து வருகிறது. 2வதாக இதில் கற்றுக்கொள்கிற காரியம், ஆபத்து இல்லாமல் வாழ்க்கை இல்லை. வித்தவுட் டேஞ்சர் இஸ் நோ பிஸ்னஸ் ஆர் நோ லைஃப். வாழ்க்கையில் ஆபத்து அபாயம் வரதான் செய்யும். சில வருஷங்களுக்கு முன்னால் நாங்கள் ஊழியத்துக்காக ரொம்ப தூரம் போவோம், சாயந்தரம் வேலையை முடிச்சுட்டு ஓடி வருவேன் காலேஜில் இருந்து. அதே மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. அசும்புலாகி சாயந்தரம் 4:30 கிளம்பி இரவு 1:30 மணிக்கு கோயம்புத்தூருக்கு போய் சேருவோம். அதெல்லாம் கோல்டன் டேஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு 10-15 பேர் எங்கெல்லாமோ நம்ம சைலோவில் ஏறிக்குவாங்க. அது எல்லாரையும் எடுத்துகிட்டு போவோம். சில நாட்கள் பேக்கெல்லாம் மேலே தூக்கி கட்டி வச்சுருப்பாங்க, மழை வந்துடும், அப்புறம் பேக்கை தூக்கி உள்ளே கொண்டு வரும், இடமே இருக்காது, அவ்வளோ நெரிச்சு பிடிச்சி போவோம். பாருங்கள், ஒரு நாள் அப்படி கிளம்பும்போது ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இன்றைக்கி ஒரு ஆபத்து வரப்போகுது, இந்த பிரயாணத்தில் உங்களுக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னாங்க. நல்லா ஜெபிக்கிற சிஸ்டர், கர்த்தருடைய வெளிப்பாடு எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் யோசித்தேன், ஆபத்து வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஊழியத்துக்கு போகிறோம், அவங்க மூலமாக ஒரு வார்த்தை சொல்லப்படுது, ஆபத்து வரும். அப்போது சரி நீங்கள் ஜோம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்ச நேரம் கலக்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோசித்தேன், ஆபத்து இல்லாத வாழ்க்கை இது, ஆபத்து வரதான் செய்யும், கர்த்தர் தான் பாதுகாக்கிறதுக்கு இருக்காரு, போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஒரு ஆபத்து வராதபடிக்கு
கர்த்தர் பாதுகாத்தார். நம்முடைய வாழ்க்கையில் பொல்லாத மனுஷர்கள் பக்கத்து வீட்டில் இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல கொட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு மேலே சுப்பீரியர்ஸ் இருக்கலாம், மேனேஜர் இருக்கலாம், உங்களை ரொம்ப துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். இந்த வேலையை விட்டுருவோமா, இந்த வீடை விட்டு போயிடலாமா நீங்கள் நினைக்காதீங்க. அவங்கள ஆர்டர் அப்புறப்படுத்தி போட்டுருவார். உங்களை அப்புறப்படுத்த அவங்க நினைக்கலாம், ஆனால் அவங்க இல்லாமல் போயிடுவாங்க. ஒரு சிலர் அப்படி பொறாமையினால் பக்கத்தில் இருந்து பயங்கரமாக செயல்படுவாங்க, உங்களுடைய நற்பெயரை கெடுப்பாங்க, உங்களை குறித்து எல்லா இடத்துலையும் போய் கேவலமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னவும் செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் தேவன் உங்களுக்கு சார்பாக இருக்கிறபடியினாலே நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் என்பதை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வீட்டுக்குரியவர்கள் அங்கே அவங்க போன உடனே அந்த வாலிபன் அங்கே வராங்க, எப்படி இருக்கிறாங்க அதை மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள், அவர் கரையிறங்களை போடுது. நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவன், வஸ்திரம் தெரியாதவனும், வீட்டிலே தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த இந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். நெடுநாளாக ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்சிருக்குது. நெடுநாளான்னா எவ்வளோ நாளுங்க? ஹவு மெனி டேஸ்? மேபி மெனி இயர்ஸ், ரொம்ப வருஷங்களாக இருக்கலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 20 வருஷமாக இருக்கலாம், 15 வருஷமாக இருக்கலாம், அல்லது 30 வருஷமாக இருக்கலாம். ஆனால் வாலிபன் ஒன்னோட இடத்துல வாசிக்கிறோம், அதனால் 10 வருஷத்துக்கு மேலே மினிமம் இருக்கணும் கண்டிப்பாக. அவன் பல வருஷமாக பிசாசு பிடிச்சவன், வஸ்திரம் தெரியாதவன். ஒரு வளர்ந்த ஆண், நல்ல க்ரௌன்-அப் மேன், பெண்கள் போகிற இடம், ஆண்கள் போகிற இடம், சின்ன பிள்ளைங்க போகிற இடத்துல வஸ்திரம் இல்லாமல், ட்ரெஸ் இல்லாமல் நேக்கடாக வந்து நின்னா எப்படி இருக்கும்? அது பயங்கரமாக இருக்கும். ஜனங்கள்லாம் அலறி ஓடுவாங்க. ஆனால் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவன் பிசாசு பிடிச்சிருந்ததில் ட்ரெஸ்ஸே அவனுக்கு போட அந்த சென்ஸே இல்லை. தன் மானத்தை மறைக்க வேண்டுங்கிற உணர்வே அவனுக்கு இல்லை. காரணம், பிசாசானவன் ஒருவனை ஆட்கொள்கிற பொழுது அவனை நிர்வாணப்படுத்த வேணும், அவனை அவமானப்படுத்த வேணும் என்றே அவன் நோக்கமுடையவனாக இருக்கிறான் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் நல்ல வஸ்திரங்களை உடுத்தினார். அவர்கள் என்றைக்கு அந்த கனியை, தடுக்கப்பட்ட கனியை தங்களுடைய மாம்சத்தில் சாப்பிட்டாங்களோ, நிர்வாணிகள் என்று கண்டுபிடித்தார்களோ, அப்பொழுது அவர்கள் ட்ரெஸ்ஸாக மரங்களுடைய கிளைகளை வெட்டி மூடிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு தோளினாலே, ஆட்டுத்தோலில் நல்ல ட்ரெஸ் பண்ணி கொடுத்தார். அப்படி மானத்தை மறைத்தார். பிசாசானவனும் இந்த வாலிபனை அவமானப்படுத்தி அவனை வஸ்திரம் இல்லாதவனை ஆக்கியலாருக்கும் காண்பித்து அவனை வெட்கப்படுத்துகிறவனாக இருந்தான். ஆண்டவர் மூடுகிறவராக இருக்கிறார், சாத்தானோ அவமானப்படுத்துகிறவனாக இருக்கின்றார். அது அவனுடைய சுபாவமாக இருக்கு. ரொம்ப நாளாச்சு அவன் பிசாசு பிடிச்சி. அவன் ட்ரெஸ்ஸு போட்டு ரொம்ப நாளாச்சு, குளிச்சிருக்க மாட்டான், பல் தேய்ச்சிருக்க மாட்டான், தாடியாக வளர்ந்து தொங்கியிருக்கும், ஷேவ் பண்ணியிருக்க மாட்டான் இல்லையா? எவ்வளோ அசிங்கமாக சடையாக தொங்கியிருக்கும். அவன் ரொம்ப நாளாக அப்படியே தான், ரொம்ப வருஷமாக அப்படி தான் அவன் இருக்கிறான். அவன் வந்து பயங்கரமாக இருக்கிறான். வீட்டிலேயே அவன் போகவே இல்லை, வீட்டை பற்றி அவனுக்கு ஞாபகமே இல்லை. பாருங்கள், அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான்னு அவனுக்கு தெரியும், ஞாபகமே இல்லை. ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் தெரியாமலே போயிடுச்சு. அவன் புத்தியை சாத்தான் மழுங்கடிச்சிட்டான், வீட்டை மறக்க வச்சுட்டான். அப்போ அவனுக்கு வீட்டில் போகணுங்கிற எண்ணமே இல்லை, அந்த ஞாபகமே இல்லை. எனக்கு அம்மா அப்பா இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியல. இன்றைக்கும் எத்தனையோ தாய் தகப்பன்மார் இப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா இருக்காங்கன்னு தெரியறதில்ல. 5 வருஷம் ஆச்சு பிரதர், 10 வருஷம் ஆச்சு பிரதர், எங்கள் பையன் வீட்டுக்கே வர மாட்டேங்கிறான். 15 வருஷம் ஆச்சு பிரதர், எங்கள் பிள்ளையை பற்றி ஒன்றுமே தெரியல. நிறைய பேர்களை சாத்தான் மறக்க செய்கிறான். பெற்ற தாய் தகப்பனை மறந்து எப்படி வாழ முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நாங்கள்லாம் காலேஜ் ஹாஸ்டலுக்கு போகும்போது எப்போ வீட்டுக்கு வருவோம்டா அப்படின்னு சொல்லி காத்திருப்போம். ஆனால் இங்கே நான் காண்கிற வாலிபனுக்கு பல வருடங்களாகி வீட்டை பற்றிய ஞாபகமே இல்லை. சாத்தான் மறக்கடித்து விட்டான். குடும்பங்களை பிரிப்பது, நெருக்கமானவர்களை பிரிப்பது, நண்பர்களை, பல வருட நண்பர்களை பிரிப்பது, நட்பை உடைப்பது, ஊழியங்களை உடைப்பது, ஊழியக்காரர்களை பிரிப்பது, இதுதான் சாத்தானுடைய தந்திரமாக இருக்கிறது. பல வருடங்களாகியும் பிரிஞ்சவங்களாகவே தான் இருப்பாங்க. எங்கேயாவது ஒன்று சேர்ந்து பார்த்துருக்கீங்களா? பவுலும் பர்னபாவும் பிரிந்தார்கள், அவர்கள் மறுபடி ஒன்று சேர்ந்தார்கள் என்று பைபிளில் நம்ம வாசிக்க முடியவில்லை. இன்றைக்கும் அதை போலவே எத்தனை ஊழியக்காரர்கள் ஒன்று சேர்ந்து செஞ்சாங்க, இன்றைக்கி அவங்களாம் உடைஞ்சு போயிட்டாங்க, மறுபடியும் அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி எங்கேயாவது பார்க்க முடியுதா? முடியவே இல்லை. பல வருடங்களாகியும் இவன் தன்னுடைய பெற்றோரை மறந்தவனாக இருந்தான், உடன் பிறந்தவரை மறந்தவராக இருந்தான். வீடு இருக்குங்கன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. சாத்தானுடைய தந்திரம் அது. எங்கே பிறந்தோமோ, எங்கே ரட்சிக்கப்பட்டோமோ, எங்கே யார் மூலமாய் கிறிஸ்துவுக்குள் நடத்தப்பட்டோமோ அவர்களை பல வருடமாய் மறந்திருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளை காண்கிறோம். இவர் தானே நமக்கு ஜெபம் பண்ணார் முதல்ல, இவர் தானே கிறிஸ்துவுக்குள் நடத்தினாருங்கிற ஞாபகமே இல்லாமல் ஆவிக்குரிய பிள்ளைங்க இருக்கிறாங்க.
அதை போலவே உலகப்புறமான தாய் தகப்பனையும் மறந்து எங்கேயோ போய் விடுகிற, ஒரு சின்ன ஃபோன் கூட பண்ணாமலே எத்தனையோ வருடமாய் வாழுகிற பிள்ளைகளையும் நான் காண்கிறோம். இதெல்லாம் நமக்கு அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. ஆனால் அவைகள் ஏற்கனவே இருக்கிறது என்பதை இந்த ஹோலி பைபிள் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்கிறது. அவனுக்கு ஞாபகமே இல்லை. அவங்க அம்மா அப்பா தேடி வந்திருப்பாங்க, பிறகு நிலைமை பார்த்து அவங்களே போயிருப்பாங்க. ஒரு அளவு தான் சொந்தம் வரும், பந்தம் வரும். எவ்வளோ நெருக்கமான உறவாக இருந்தானே, அதுக்கு பிறகு கையை கழுவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதாங்க உலகம். ஓரளவு பார்ப்பாங்க, அதுக்கு பிறகு இது சேராதுன்னு தெரிஞ்ச ஒன்று போயிடுவாங்க. சொந்தமும் பந்தமும் ஒரு அளவு தான் இந்த பூமியில் நமக்கு வரும், அதுக்கு பிறகு வராதுங்க. கையை கழுவிடுவாங்க. வாஷ் தியர் ஹேண்ட்ஸ், ஓகே போ நீ பார்த்துக்க, அவ்வளோதான். அதனால் நம்ம லைஃப்பில் புரிஞ்சுக்கணும், சொந்த பந்தங்கள்லாம் முக்கியம்தான். ஆனால் அவங்கெல்லாம் ஓரளவு தான் வருவாங்க. கர்த்தர் தான் கடைசி மட்டும் நம்ம கூட வருவார். மரணத்துக்கு அப்புறமா பரலோக வீட்டிலையும் அவர் தான் நம்ம கூட இருக்க போகிறார். அதனால் இதை புரிந்து கொண்டாலே நமக்கு குழப்பங்கள் இருக்காது என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவன் நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனாக இருந்தான். பல வருஷமாக வீட்டுக்கே போகாதவனாக இருந்தான். பல வருஷமாக வஸ்திரமே தெரியாதவனாக, குளிக்காதவனாக இருந்தான். பிரேத கல்லறைகளிலே அவன் வசிப்பவனாக இருந்தான். இது நமக்கு ரொம்பவும் அதிர்ச்சியை தருது, ரொம்ப அதிர்ச்சியை தருது. He was sleeping in the graveyard. கல்லறை தோட்டம் இருக்குனாலே மக்கள் பயப்படுவாங்க. அன்னைக்கு ஒரு இடம் இருக்குது பிரதர், நான் வாங்கலான்னு போனேன், ஆனால் பக்கத்தில் கல்லறை தோட்டம் இருந்துச்சு, ஓடி வந்துட்டேன் பிரதர்னு சொல்லி ஒரு பிரதர் சொன்னாங்க. கல்லறை தோட்டம் இருக்க அந்த இடமே நமக்கு வேண்டாம், பயம். பக்கத்தில் கல்லறை தோட்டம் இருக்குன்னா நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. கல்லறை தோட்டம் என்பது மக்களாலே விரும்பப்படாத ஒரு இடம். லீஸ்ட் வாண்டட் பிளேஸ் இஸ் கிரேவியார்ட். யாருமே அது பக்கத்தில் போகணும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இவன் அங்கேயே தான் குடியிருக்கிறான், அந்த கல்லறை தோட்டத்தில் தான் குடியிருக்கிறான். காரணம் என்ன? பிசாசானவன் மக்களால் எது விரும்பப்படவில்லையோ, பயப்படப்படுகிற அந்த இடத்துல தான் அவன் இருக்கிறான். ஆண்டவர் எங்க இருக்காரு? வீடுகளில் இருக்கிறார், உள்ளத்தில் இருக்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் கல்லறை தோட்டத்தில் இருக்காருங்க. அவர் நமக்குள்ளே இருக்கிறார், அவர் வீடுகளுக்குள்ளே இருக்கிறார். இன்விசிபிள் கெஸ்ட் ஆஃப் அவர் ஹோம். நம்ம வீட்டில் காண முடியாத விருந்தாளி யாருன்னா எப்பவும் ஆண்டவர் தான் இருக்கிறார். ஆனால் பிசாசு எங்கே இருக்கிறான்? அவன் அங்கே கல்லறை தோட்டத்தில் இருக்கிறான். அதனால தான் இவன் இந்த ஆளை பிடிச்சி வச்சு கல்லறை தோட்டத்துக்கு கொண்டு வந்து அங்கே எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் மிஸ்டரி, ஆவிக்குரிய மர்மங்கள், ரகசியங்கள் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, அந்த வாலிபன் தன் அழகான வீட்டை விட்டு அழகான தாய் தகப்பனை விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு கல்லறை தோட்டத்தில் போய் குடியிருக்கிறான். அங்கேயே படுத்து கிடக்கிறான், அங்கேயே ஓட விடுறான். இதான் என் வீடுன்னு சொல்லி இருக்கிறான். பிசாசானவன் மக்களால் எது வெறுக்கப்படுகிறதோ, பயப்படப்படுகிறதோ அந்த இடத்துல தான் அவன் குடியிருக்கிறான், அங்கே தான் இருக்கிறான். அந்த இடத்துல தான் அவன் இருந்து கிரியை செய்கிறான். அந்த இடத்துல தான் இவனையும் கொண்டு போனான். ஒரு நல்ல ஒரு அழகான வாலிபனை, வாழ வேண்டிய ஒரு வாலிபனை, படித்த வாலிபனை கிறுக்காக்கி இப்படியாக கொண்டு போய் வைத்திருக்கிறான். நிறைய படித்த பிள்ளைங்க, என்கிட்ட படித்த வாலிபர்கள் கூட இன்னைக்கு மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்களாக, ஒன்றுமே செய்ய முடியாதவர்களாக, வேலைக்கு போக முடியாதவர்களாக, சாப்பிட முடியாதவர்களாக, இல்லைன்னா பிரயோஜனமற்றவர்களாக இருப்பதை காண்கிறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. படிப்பு ஒரு மனிதனை பிசாசிலிருந்து பாதுகாக்க முடியல, அவருடைய அறிவு அவர்களை பாதுகாக்க முடியல. இன்னைக்கு ஒன்றுக்கு ஆகாதவங்களாக இருக்காங்க, பலகீனப்பட்டவங்களாக இருக்காங்க. எல்லாரையும் மாதிரி நார்மலாக வாழ முடியல. சாத்தா ஒருத்தனுக்குள்ள வந்துட்டாலே இவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது. எதற்காக இன்றைக்கு ஆண்டவர் இதை குறித்து என்னை பேச வைக்கிறார் என்று தெரியவில்லை. ஆனால் யாரோ ஒருவருக்கு அவர் உதவி செய்ய போகிறார். அதனால தான் இவ்வளவு காரியங்களையும் அவர் பேசுகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நீங்களும் கூட விசுவாசியுங்கள், நீங்களும் கூட ஆண்டவரை நம்புங்கள். இதே போல பாதிப்புகள் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, பிரியமானவர்களுக்கு வந்திருக்கலாம். அவங்க இப்படியாக தன்னிலை மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கும் கூட இது போல பாதிப்புகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சாத்தான் நினைக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இன்னொன்று, பிசாசுக்கு எப்படிலாம் ஆசை இருக்குது பார்த்தீங்களா? தன் பிள்ளைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா ஷூ போட்டு விடணும், நல்ல பெஸ்ட்டு ஸ்கூலில் சேர்க்கணும், அதுதான் பெற்றோருடைய ஆசை. பொல்லாத மனிதர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்பவர்களுக்கு எவ்வளவு நல்ல காரியங்களை கொடுப்பார் என்று ஹோலி பைபிள் சொல்லுது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நல்லதை செய்யணும்னு நினைக்கிறோம். ஏசப்பா நமக்கு தகப்பனாக இருக்கிற நமக்கு நல்லா செய்யணும்னு சொல்லி நினைக்கிறார். சாத்தான்
ஒரு மனுஷிக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவன் நினைக்கிறான் பார்த்தீங்களா? இருக்கிறதுலே கழிவை கொடு, ஒன்றுத்துக்காகாத கொடு, அவனை வீட்டில் சேர்க்க விடாதே, அவனை எல்லாட்டும் சேர்ந்திருக்க வாழ விடாதே, அவனுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி அவனை அழகு பார்க்க விடாதே, அவனை அலங்கோலப்படுத்து, அவமானப்படுத்து, அவனை வீட்டிலேருந்து பிரி, அவனை கல்லர் தோட்டத்துக்கு கொண்டு போ, அவனை எல்லாரும் இல்லாத இடத்துக்கு கொண்டு போ, அவன் வாழ்க்கையை நாசமாக்கு. இதான் பிசாசுக்கு ஆசையாக இருக்கிறது. நீங்கள் வாழ்ந்திருப்பது, கீதவாத்திய சத்தம் கேட்பது, வீட்டில் ஆடல் பாடல் சத்தம் கேட்பது கெட்ட குமாரனுடைய அண்ணனுக்கு அது வேதனையாக இருந்தது, அவனுக்கு கசப்பாக இருந்தது. நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்றுக்கிட்டான். காரணம் பிசாசு உள்ளே பூந்தான். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளை வந்திருக்கிறான்னு அவர் கொண்டாடுறாரு, ஆட்டம் பாட்டம் போடுறாரு. ஆண்டவர் அவங்க வந்துட்டாரு. அவன் பிசாசால பிடிக்கப்பட்டிருந்தாங்க, இதே மாதிரி இருந்தான், இதே மாதிரி தூர நாட்டுக்கெல்லாம் போனான், வீட்டை விட்டு அப்பா விட்டு போனான். இப்போ திரும்பி புத்தி வந்துட்டான், ஆண்டவர் கூட வந்துட்டாரு. ஆனால் அந்த சத்தத்தை கேட்க அண்ணனால முடியல, அது அவனுக்கு கசப்பாக இருக்குது. எப்படி அவன் வரலாம், அவனுக்கு எப்படி இதெல்லாம் கொடுக்கலாம்? நான் வீட்டுக்குள்ளே வர மாட்டேன். உங்களுக்கு உயர்வு வந்துச்சுன்னா இதுதான் நடக்கும். உங்களை ஆண்டவர் உயர்த்திட்டாரு அப்படின்னா உலகத்து மக்களுக்கு காது கசப்பாக இருக்கும், வேதனையாக இருக்கும், பல் கடிப்பாங்க. நான் இதுலலாம் வரமாட்டேன், விட மாட்டேன், எனக்கு இதில் பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லி பல்ல கடிப்பான். பிசாசு எப்படிலாம் இருப்பாங்கிறத நிறைய கேரக்டர் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். கெட்டகுமாரனுடைய அண்ணனுக்குள்ள அன்னைக்கு பிசாசு வந்ததுனால அவன் கெட்டகுமாரன்னு சொல்லக்கூடாது, நாட் ப்ராடிகல், மனந்திருந்திய மைந்தனுடைய அண்ணனுடைய உடம்புக்குள்ளே பிசாசு பூந்ததுனால அவன் அப்படி சிந்தித்தான். நாமும் அப்படி சிந்திக்காதபடிக்கு வாழ முயற்சி செய்வோம். இப்படிப்பட்டவன் ஆண்டவர்கிட்ட வாரான். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவன் இயேசுவை கண்டபொழுது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனை, எனக்கு உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். அந்த அசுத்தாவி அவனோட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டம் ரொம்ப வருஷமாக இருந்தது. ஆனால் அந்த பேய் அவங்கள அடிக்க வந்துச்சு. ஆனால் ஏசப்பா நிற்கிறாங்க, எல்லாரையும் கண்ட உடனே காலில் விழுந்துருச்சு. இயேசுவே, மகா உன்னதமான தேவனுடைய குமாரனே. என்ன அழகாக அட்ரஸ் பண்ணுது பாருங்கள். பேய் ஆண்டவர் எப்படி ஆராதிக்குது. மனுஷனுடைய ஆராதனை விட பேயுடைய ஆராதனை நம்மளை சிந்திக்க வைக்குது. அது சொல்லுது, இயேசுவே, மகா உன்னதமான தேவனுடைய குமாரனே, எங்களை ஏன் வேதனைப்படுத்துறீங்க? நான் புறப்பட்டு போகிறேன். ஒரு நிமிஷத்தில் அந்த வாலிபனுக்கு புது வாழ்வு கிடைத்தது. ஆவி எல்லாற்றையும் ஆண்டு துரத்தின ஒரு நிமிஷம்தான். அது வரைக்கும் எவ்வளவு போராட்டம், எவ்வளோ அவமானம், ஒரு நிமிஷத்தில் எல்லாம் மாறி போயிற்று. ஆண்டவரோட உடனே ஆசீர்வதிச்சார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் ஒரே நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையே ஆண்டவர் மாற்ற போகிறார். ரொம்ப வருஷமாக இதே இந்த வாலிபனை மாதிரி வாழ்கிற உங்கள் பிள்ளைகளை, உங்களுக்கு பிரியமானவர்களை அழைச்சிட்டு வர போகிறார். ஒரு புது வாழ்க்கை கொடுக்க போகிறார். முடியவே முடியாது, இனி இவன் திருந்தவே மாட்டான், இந்த பையன் வரவே மாட்டான், இது நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் செய்து மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையிலே அவர் ஏற்படுத்த போகிறார். உங்களுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அவன் ஜெபிப்போமா? ரெடியா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி 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 அப்பா. எவ்வளவு அலங்கோலமாக இருந்த அவனை ஒரே நிமிடத்தில் மாற்றினீங்க. அந்த ஆவிகளை துரத்துனீங்க. அவனுக்கு புத்தி வந்துச்சு, அவன் ட்ரெஸ் போட்டான், ஆண்டவர் கையை கட்டிட்டு உட்கார்ந்தான். அவன் கெட்ட வார்த்தையே பேசலை, யாரும் அடிக்க போகல. அவன் வீட்டுக்கு போய் கத்தத்தனக்கு செய்ததெல்லாம் அவன் சொன்னான். அவனுக்கு புது வாழ்வு கொடுத்தீங்க. ஏசப்பா, நீங்கள் எவ்வளவு நல்ல ஆண்டவர். அதே நேரத்தில் எவ்வளவு பொல்லாத ஆவிகள் இந்த பூமியில் இருக்கின்றன. அவைகள் மனிதனுடைய வாழ்க்கையை எவ்வளவு அலைக்கழிக்கின்றன என்றெல்லாம் நாங்கள் காண்கிறோம். இப்பொழுது கூட அந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் இதுபோல் பாதிப்புகளை வாழ்வில் சந்தித்திருப்பார்கள் என்றால், பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால், அவமானத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால், இரட்சகா, எப்படியாவது ராஜா சோத்திரையா நீங்கள் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எப்படியாவது அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அப்பா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய திருநாமத்தினாலே பொல்லாத ஆவியுடைய கிரியைகள் எல்லாம் அழிந்து குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் வரும்படியாக, மகிழ்ச்சி வரும்படியாக, ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலேயும் ஏசப்பாவுடைய சிலுவையின் மரணத்தினாலேயும் பிசாசுகளுடைய கிரிகள் அழிக்கப்பட்டது. அந்த பூமியில் சர்ப்பத்துடைய தலை நசுக்கப்பட்டது. அதற்காக உமக்கு சோத்திரம் ஐயா. இப்பொழுது கூட ஆண்டவரை சோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் பிள்ளைகள் உதவிக்குமே கூப்பிடுவார்கள் என்றால்
நீங்கள் அவர்களுக்கு இறங்குங்க. சாத்தானுடைய கிரியைகள் வியாதியாகவும் இருக்கிறது. கால் முழுக்க புண்ணு, உடம்பு முழுக்க கட்டி, யோபுவை வாதித்தது போல, யோபுக்கு வியாதியை கொண்டு வந்தது போல இன்றைக்கு அநேகருக்கு வியாதியை சாத்தான் கொண்டு வந்திருக்கிறான். நீங்கள் அந்த வியாதியிலிருந்து ஒரு சுகத்தை தாருங்க. வியாதியை திருக்கின்ற அருமருந்து உங்களுடைய ரத்தம் அப்பா. அந்த ரத்தத்தினால ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி கெஞ்சுக்கிறோம். என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. என்ன பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் அவர்களை வாழ்க்கையை மாற்றுங்க. இன்றைக்கு இப்பொழுது ஒரு மாற்றம் மெய்யாகவே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரணும். வியாதி எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் நீங்கணும். எவ்வளோ கட்டி புண்ணாக இருந்தாலும் மறையணும். செயல்படாத அவயங்கள் செயல்படணும்ப்பா. விபத்தை சந்தித்து உருக்குலைந்து போயிருக்கிற பிள்ளைகளை மறுபடியும் எழுப்பித்தார். படுத்த படுக்கையாய் பல வருடங்களாக இருக்கிற பிள்ளைகளுக்கு மறுபடியும் எழும்பி வாழ உதவி செய்யுங்க. எழுந்து போன எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும். முக்கியமாக ஆண்டவரை தோத்திரம், பிஸ்னஸை இழந்து, லட்சங்களை இழந்து, கோடிகளை இழந்து தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை மெய்யாகவே செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஷிகாபாரபா தூக்கமா கரபனா கர இழந்து போனதை திருப்பி பெற்றுக் கொடுக்கவே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தீங்க. உடைய பிள்ளைகள் எத்தனை கோடிகளை இழந்து போயிருந்தால் அதை திரும்ப தாருங்க. மரியாதை திரும்ப தாருங்க. வீடுகளை திரும்ப தாருங்க. அழகை திரும்ப தாருங்க. வாலிபத்தை திரும்ப தாருங்க. தாழ்த்தப்பட்ட அதே இடத்துல நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் உயர்த்தி சந்தோஷப்படுத்துங்க. படித்து முடித்து வேலை இல்லையே, ப்ரமோஷன் இல்லையே, சம்பளம் இல்லையே, டிரான்ஸ்ஃபர் இல்லையே, விசா கிடைக்கலையே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், திருமணமாக இல்லையே, குழந்தை இல்லையே, சொந்தமாய் வீடு இல்லையே, வாகனம் இல்லையே, ஐயோ இந்த நிலம் விற்க மாட்டேங்குது, என் பையனுக்கு வேலை இல்லையே, என் பையனுக்கு பிள்ளை இல்லையே என்று தவிக்கிற தாய்மார்கள், தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய பெருமூச்சை கேட்டு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கரங்களினாலே நீங்கள் அவர்களை ஏந்தி பிடிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்பா, அப்படி எத்தனை வாலிபர்கள் இன்றைக்கு போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க, செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பைக்குக்கு அடிமையாக இருக்கிறாங்க. எத்தனை பேர்கள் ஆண்டவரே அப்பனே இந்த பூமியில் இன்றைக்கு வாலிபத்தின் காலங்களில் இந்த வாலிபனை போல பெற்றோரை மறந்து வாழ்கிறாங்க. அவரை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்பா, உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. அமைதியும் சமாதானத்தையும் தாருங்க கர்த்தாவே. அப்படி எங்கள் தாய் திருநாடு இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களையும் அனைத்து மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக இந்தியாவில் இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், ஆலயங்கள், திருச்சபைகள், போதக பிதாக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாசரேத் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஜெபத்தினாலே காணிக்கையாலே தாங்குகிற எவ்வளவு நல்ல உள்ளங்கள் உண்டப்பா. அறிமுகப்படுத்துறவர்கள் உண்டு, வாலண்டியர்ஸாக இருப்பவங்க உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வழிகள் திறக்கட்டும். அடைக்கலான் குருவி இல்லத்திற்கு தங்க அநேகரை அழைத்து கொண்டு வார். அதை தாங்குகிற, கட்டடங்களை கட்டி கொடுக்கிற அநேகரை எழுப்பித்தார். வேலை செய்ய அநேகரை கொண்டு வார். மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். மக்கது லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை கொடுப்பது லேசான காரியம்.
மண்ணான மனுவுக்கு மன்னாவை கொடுப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம், எதுவும் லேசான காரியம்.